நம்ம ஜர்தோசியில் மொத்தம் 4 டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஃப்ரீக்வன்சியை ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 3 ஃப்ரீக்வன்சியை தாண்டி போடுற மாதிரி ஒரு ஒரு ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து 3rd கேப் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே ஒரு ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட்லேருந்து அதுக்கு 4th ஸ்டிச் பண்ணணும். எகைன் 3rdலேருந்து 5th ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி ஜர்தோசியை கிட்டத்தட்ட மேலேருந்து கீழே கொண்டு வந்து தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கீழேருந்து மேலே போய் ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பி 4th நம்ம 6th வரணும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி தெரியும். பட் கீழே வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி வச்சுருப்போம். இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு டபுள் கலராக அழகாக நீட்டாக தெரியும். கிட்டத்தட்ட ஸ்டெம் ஸ்டிச் மாடலே தான். சென்டராக வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி வச்சுருக்கோம். இதுக்கு நீங்கள் ஒரே சைஸஸில் வச்சு அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு லீஃப் மாடல் பார்த்துருக்கோம். ஸோ லீஃப் மாடல் வந்துட்டு திலகம் ஷேப்பில் போட்டு நான் லீஃப் ஓரளவுக்கு பெருசாக போடல, மீடியம் சைஸஸாக போட்டுட்டு சுற்றியும் வந்து ஜரி த்ரெட்டில் பார்டர் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான், உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் மாடல் தான். கீழே வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஒர்க் கொடுத்துருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயின் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லோடிங் லீஃப் ஃபில்லிங் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நக்ஷியை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உள்ளே. நீங்கள் எப்படி பைப்பிங்கை ஸ்டிச் பண்ணுறீங்களோ லோடிங்க்கு, அதே மாதிரி லீஃப் ஃபில்லிங்க்கும் லோடிங் இருக்குது. நான் நக்ஷியை உள்ளே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸோ சென்டராக கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதிலேருந்து ஒரு பக்கமாக ஃபஸ்ட்டு முடிக்கிறேன். ஸோ ஜர்தோசி வந்து நான் எல்லாம் ஒரே சைஸஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கீழே குட்டி செயின் ஸ்டிச் போட்டு மேலே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு கீழே வர்றப்போ தான் நம்ம ஜர்தோசி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெருக்கமாக போடணும், ரொம்ப தூரமாக போடக்கூடாது. இதுக்கு மெயின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க வேண்டிய ஸ்டிச்சஸ் என்னது, ஃபிஷ் போன் ஸ்டிச்சஸ் ஆர் ஃபெதர் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு வந்துட்டு பார்க்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவும் ஈஸியாகவும் இருக்கும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜர்தோசியை ஹேண்டில் பண்ண பழகிக்கோங்க. ஸோ எனக்கு வராதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதில் கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து நீட் அண்ட் தென் பர்ஃபெக்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க் பார்க்கவே நீட்டாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அது கசாமுசான்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசியோட ஒர்க்கே நீட் அண்ட் ஃபினிஷிங்கே தெரியாது. அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்கு எதுவுமே தெரியல, சும்மா பேசிக் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. உங்களோட ப்ளவுஸஸை ஜர்தோசியை நீங்கள் ஸ்டிச் பண்ணுற விதத்தை வச்சே இவங்க எந்த லெவலுக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஜர்தோசியை விட்டுறாதீங்க. ஸோ மெயினாக நிறையா ப்ளவுசஸ் வந்து உங்களுக்கு ஹை லெவலில் போகுதுனாவே அந்த இடத்துல உங்களுக்கு ஜர்தோசி இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ ஜர்தோசியை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது அழகாக உங்களுக்கு லோடிங் மாதிரி இருக்கும், பார்க்கவே நீட் அண்ட் தென் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃப்ளாட்டாகவும் பண்ணலாம். ஆனால் ஃப்ளாட்டாக பண்ணுறதை விட இது எம்போஸ்டாக பண்ணுறப்ப உங்களுக்கு அடியில் நக்ஷி வச்சு பண்ணுறப்ப, ஸோ நக்ஷிக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜர்தோசியும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வச்சு ஒர்க் பண்ணுறப்ப அது நீட் அண்ட் தென் பர்ஃபெக்டாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பக்கம் முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துல எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு திருப்பி ஆப்போசிட் சைடு வந்துட்டு மேலேருந்து தான் நம்ம கீழே வரணும், கீழேருந்து மேலே போகக்கூடாது. ஸோ அது வந்து உங்களுக்கு கீழே வந்து ஃபினிஷிங் கொடுக்காது, ஷேப்ஸ் வராது. எப்பயுமே நம்ம மேலேருந்து தான் கீழே வரணும். ஸோ அது அழகாக ஒரு பக்கம் பண்ணதுக்கே எவ்வளோ அழகாக வந்து நீட்டாக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ஜர்தோசியோட ஒர்க்கே. ஸோ இப்போ நான் ஒரு 4 3 லோட் பண்ணி வச்சுருக்கேன். லோட் பண்ணி வச்சுட்டு திருப்பி பாருங்கள், இப்போ மேலேருந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் ஏன் இத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னா, ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸை விட்டுட்டீங்க எந்த அளவுக்கு நீங்கள் சில்க் த்ரெட்டை வராத வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஜர்தோசியும் நீங்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு ஆரி ஒர்க்கை ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கிட்டதாகவே ஒரு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா?
ஒரு 4 3 சைஸ் வாரியாக நம்ம லோட் பண்ணுறத வந்துட்டு உங்கள் நீடில் ஏற்றுக்கும். மீடியம் சைஸ்னால் ஒரு 5 6 லோட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பெருசுனா ஒரு 3 இல்லைன்னா 4 லோட் பண்ணலாம். ரொம்ப பெருசுனா 2 லோட் பண்ணலாம். ஃபுல்லாக இருந்தால் அந்த லென்த் அளவுக்கு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லோட் பண்ணி பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப டிலே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கரெக்டாக வருதா, அடுத்து 2 வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சென்டராக வந்துட்டு நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 mm பீட்ஸ். நம்ம இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால நம்ம 2 mm பீட்ஸே கொடுத்துக்கலாம். நான் அந்த இடத்துல இப்போ எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சென்டராக வந்துட்டு பீட்ஸு. ஸோ பீட்ஸ் வந்துட்டு நான் 2 mm பீட்ஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக ஒட்டி வீண் பண்ணாதீங்க. பீட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 3 to 4 பீட்ஸை வச்சு அதை ஃபில்லிங் பண்ணி முடிச்சுக்கிறேன். ரொம்ப பெரிய லீவாக போடாதீங்க. ஜர்தோசிக்கு உங்களுக்கு நீட்டாக தெரியாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸஸாகவே போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம இப்போ எப்படி ஃபஸ்ட்டில் சில்க் த்ரெட் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜர்தோசி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடு, நான் எனக்கு எப்போயுமே ரைட் சைடு தான் டேரெக்ஷன் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ரைட் சைடு நான் எடுத்துக்கிறேன். தென் லெஃப்ட் சைடு போய் பண்ணுறேன். டேரெக்ஷன் ஒன்று விட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பக்கமாக பண்ணோம். இதில் வந்துட்டு 2 பக்கமும் நம்ம அட் அ டைமில் பண்ண போகிறோம். ஒன்று லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம், ஒன்று ரைட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு எது வாட்டம் வருதோ அந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டில் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாமே ஒரே சைஸஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த ஒரு ஜர்தோசியும் மாட்டாமல் இருக்கும். மெயினாக இன்னொரு விஷயம், ஜர்தோசி கட் பண்ணுறப்ப ஜர்தோசியில் வந்துட்டு பிசிறு இல்லாமல் கட் பண்ணுங்கள். ஸோ பிசிறு எந்த இடத்துலையாவது இருந்தால் அதை விட்டுட்டு புதுசாக கூட நீங்கள் கட் பண்ணுங்கள். பிகாஸ் பிசிறோடு நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுலேயோ முடி மாட்டுது, இல்லை எதுலையாவது கிளாத்தில் மாட்டினா உங்களுக்கு அந்த ப்ளவுஸே அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ஜர்தோசியை கட் பண்ணுறப்போ மட்டும் நல்லா பிசிறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. அது என்னோடய அட்வைஸ் உங்களுக்கு, அண்ட் டிப்ஸுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்ன லீஃப் மாடல் பார்ப்போம். இதை நான் கொஞ்சம் க்ராஸாக போட்டிருக்கலாம், உங்களுக்கு நேராக போட்டிருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கிட்டத்தட்ட ஃப்ளாட் லோடிங், எப்படி சொல்கிறதுனா லோடிங் மாதிரியே க்ராஸாக நீங்கள் போடணும். இது வந்துட்டு நீங்கள் நேராக ஸ்டிச் பண்ணுறீங்க, இதை வந்துட்டு நம்ம க்ராஸாக ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ ஒரு ப்ளவுசஸில் குட்டி குட்டி லீஃப் வருது, அதில் ஒரு 3 ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்தாண்டா இப்போ முடிக்க போகிறோம் ஃபுல்லாகவே. இதில் நீங்கள் அவுட்டர் லேயர் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணிங்கனாவே நீட்டாக தெரியும். நீங்கள் இதை கொடுத்துட்டு இதுக்கு அவுட்டர்லேயும் நீங்கள் பீட்ஸ் ஒர்க்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டே செயின் ஸ்டிச் போட்டுட்டேன் ஜரி த்ரெட்டில். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டும் போடலாம், இல்லை ஒர்க் முடிச்சுட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ஸ் சுகர் பீட்ஸில் கொடுக்கலாம். ஸோ எனிதிங் எதில் வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எண்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் இவ்வளோ நீட்டாக அழகாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சென்டராக வந்துட்டு ஒரு ஜர்தோசியை லென்த்தாக வச்சுக்கிறேன். ஸோ நக்ஷியும் வைக்கலாம். ஸோ நான் ஜர்தோசி வச்சே காட்டுறேன். எண்டு நாட் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம கிராஸ் கிட்டத்தட்ட அப்படியே எம்போஸ்டு லோடிங் மாதிரியே க்ராஸாக பண்ணுறோம். இது ஒரு டைப் ஆஃப் லீஃப் மாடல். இது குட்டி குட்டியாக லீஃப் வருதுனாவே நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஒரு 3 ஜர்தோசி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? பொறுமையாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் வெறும் 3 to 4 வந்து ஜர்தோசி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் உங்களுக்கு நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கே.
ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன். குட்டி லீஃபை வந்துட்டு நீங்கள் ஜர்தோசியில் எப்படி பண்ணும் இதில் போயிட்டு நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக வச்சு இந்த 2 ஃபிஷ் பால் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நீட்டாகவே வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எனி டவுட் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.